ஒரு ப்ரோ வந்து என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டோட கடனை எப்படி குறைக்கலான்றது ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு. அதாவது நான் சேலரி நிறையா வாங்குறதுனால நான் நிறைய டேக்ஸ் கட்டுவேன். டேக்ஸ் கட்டுறதுனால வந்து நிறைய டேக்ஸ் கட்டுறதுனால கவர்மெண்ட்டுக்கு கடன் அந்த அந்த விஷயம் வந்து கம்மியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சொல்லப்போனால் கூட தான் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இது இன்னொரு விதமாகவும் பார்த்துக்கலாம். பேசாமல் பணத்தை அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்துடலாமே, நிறைய பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துடலாமே. ஸோ அப்படி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இன்னமும் அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிற இடத்துல இவ்வளோ பேர் தான் வாங்குவாங்க. 10 பேர் ஒரு பொருள் வாங்குகிற இடத்துல இப்போ 20 பேர் வாங்கினோம்னா ப்ரொடக்ஷனை வந்து டபுள் ஆகணும்னா ரா மெட்டீரியல்ஸ்லாம் அதிகமாக செலவாகும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா வாங்க வேண்டியிருக்கும். ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னா நிறைய செலவாகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸை மறுபடியும் நம்மகிட்ட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குறிப்பிட்ட பேர் தான். சப்போஸ் பெரிய பெரிய கார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கார்ன்றது கொஞ்சம் பேர் தான் வாங்கியிருப்பாங்க. நிறைய பேர் வாங்க முடியாது. ஏன்னா சேலரி அவ்வளோ அந்தளவுக்கு இன்கம் சோர்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க நிறைய சம்பாதிச்சவங்க மட்டும்தான் அந்த மாதிரி கார்ன்ற விஷயத்துக்குள்ளே போவாங்க. நம்மள மாதிரி ஆட்கள்லாம். ஸோ ஆவரேஜாக வாங்குறவங்கலாம் 2 வீலர்ஸு அந்த மாதிரி இல்லைன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சேலரி ஹைக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கார் வாங்கலான்னு எல்லாருமே யோசிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே சேலரி ஏறி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எல்லாருமே கார் வாங்கணும்னு சொல்லலை, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எல்லாருமே கார் வாங்கும்போது ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமாக்குவாங்க. ப்ரொடக்ஷன் மட்டும் அதிகமாக்குவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே சேலரி ஏறினால சப்ளை அதிகமாக தேவைப்படும். டிமாண்ட் இருக்கும், ஆனால் சப்ளை அதிகமாக தேவைப்படும். சப்ளை அதிகமாக தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சேலரி ஹைக்குனாலேயோ இல்லை அதிகமாக பணத்தை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறதுனாலையோ அந்த இன்ஃப்ளேஷன்றது போகாது. அதே மாதிரி கடன் சுமைன்றது குறையாது. அது இன்னமும் அதிகமாக தான் ஆகும். ஸோ எல்லாருக்குமே கையில் பணம் கிடச்சிச்சின்னா எல்லாருமே எல்லாமே வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாராலையுமே எல்லாமே வாங்கணும்னு நினைக்கும் போது சப்ளை அந்தளவுக்கு இருக்காது, சப்ளை கம்மியாக இருக்கும். ஸோ மறுபடியும் தட்டுப்பாடுன்ற ஒரு விஷயம் வரும். அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ இதுதான் என்னோடய கருத்து. சேலரி ஹைக்குனாலேயோ இல்லைனா ஒரு பணத்தை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறதுனாலையோலாம் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் காண முடியாது. ஸோ கமாடிட்டி தான். நீங்கள் என்ன தயாரிக்கிறீங்க, என்ன இம்போர்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, என்ன பொருள் உங்கள்கிட்ட இருக்குது, அதை கொடுத்து வாங்குறதுல தான் நமக்கு இந்த விஷயமே இருக்குது. விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் எந்தெந்த விஷயத்துலலாம் ப்ராஃபிட் பார்க்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி இப்போதைக்கு டாஸ்மாகில் மட்டும்தான். தப்பாக சொல்லலை, வேறு வழி இல்லை. ஏன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாகிருச்சு. ஸோ டாஸ்மாக் மூலயமா மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமான வருமானம்ன்றது போயிட்டுருக்கு. ஸோ அந்த நிலைமையை மாற்றணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் என்ன இருக்குது, என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது, அது எப்படி பிரச்சனை இல்லாமல் ஹார்ம்ஃபுல் இல்லாமல் மற்றவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அதை மற்றவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது இன்னொரு இடத்துக்கு தேவைப்படும், ஆனால் நம்மகிட்ட இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தான் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி